இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு, தகுதி தேர்வு எல்லா சப்ஜெக்டும் ஓரளவு போட்டிருப்பேன். மேக்ஸ் மாதிரி வினா போட்டுட்டேன். இப்போ தான் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் விளக்கமான விடைகளும் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பகுதி 2 கணிதம், பகுதி 2 எண்ணியல் பார்ட் 1 பார்ட் 2. ஒரு லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன? 100 ஆயிரங்கள். ஒரு கோடியில் எத்தனை பத்தாயிரங்கள்? 1000 பத்தாயிரங்கள். ஒரு கோடியில் 1000 பத்தாயிரங்கள். ஒரு பொருட்காட்சியில் 1வது, 2வது, 3வது மற்றும் 4வது நாட்களில் விற்ற நுழைவுச்சீட்டுகள் முறையே 1,10,000, 75,060, 25,700 மற்றும் 30,664 4 நாட்களிலும் மொத்தமாக விற்பனை செய்யப்பட்ட மொத்த நுழைவுச்சீட்டுகள் எத்தனை? 2,41,366. ஒரு ஆண்டில் ஒரு மொத்த காகித விற்பனை நிறுவனம் ஹோல்சேல் 7,50,000 குறிப்பேடுகளில் 6,25,000 குறிப்பேடுகளை விற்பனை செய்துள்ளது. விற்பனை செய்த ஆகாத குறிப்பேடுகளின் எண்ணிக்கை காண்க. 1,24,400. ஒரு கைபேசி கடையில் ஒரு மாதத்தில் விற்பனையான எண்ணிக்கை 1,250. ஒவ்வொரு மாதமும் அதே எண்ணிக்கையில் விற்பனையானால் 2 ஆண்டுகளில் விற்பனையாகும் மொத்த கைபேசிகளின் எண்ணிக்கையை காண்க. 30,000. ஒரு அரசு திட்டத்தில் மகளிர் சுய உதவிக்குழுவில் உள்ள 500 பெண்களுக்கு 10 லட்சமானது சமமாக பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட தொகையை காண்க. 2,000. சுருக்குக. 20 + 8 × 2 + 6 × 3 - 10 ÷ 5. 52. திருக்குறளின் நூலில் ஒரு படியின் விலை 188 எனில் 31 திருக்குறள் நூல் படிகளின் உத்தேச தொகை எவ்வளவு? குறிப்பு: 188 மற்றும் 31ஐ அருகிலுள்ள எண்ணிற்கு முழுமைப்படுத்துக. 6,000. அரசானது கல்விக்காக குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்திற்கு ஒவ்வொரு மாதமும் 2 கோடியை செலவு செய்கிறது. 10 மாதத்தில் மேற்கொள்ளப்படும் மொத்த செலவு யாது? 20 கோடி. அடிக்கோடிட்ட இலக்கத்தின் இடமதிப்பை காண்க. 7. உண்ணியின் வேறுபாடு 2. கோடிட்ட இடங்களில் > அல்லது ஈக்குவல் குறியீடுகளை கொண்டு நிரப்புக. > அருள்மொழி ஒரு நாளில் 12 சேமித்தால் 30 நாட்களில் சேமிப்பாள் 360. ஏ என்பவர் 12 நாட்களில் 1,800 வருமானம் பெறுகிறார் எனில் ஒரு நாளில் # பெறுவார் 150. கடந்த 5 மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பொது நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை முறையே 1,200, 2,000, 2,450, 3,060 மற்றும் 320. 5 மாதங்களில் அந்த நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 16,910. சேரன் வங்கியில் சேமிப்பதாக 7,50,250 வைத்திருந்தார். கல்வி செலவிற்காக 5,34,500ஐ
திரும்ப எடுத்தார். அவரின் கணக்கிலுள்ள மீதி தொகையை காண்க. 2,15,750. ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு 1560 மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன எனில் 25 நாட்களில் எத்தனை மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன? 39,000. ஒரு நிறுவனம் புது ஆண்டிற்கு வெகுமதி தொகையாக போனஸ் 62,500 25 ஊழியர்களுக்கு சமமாக பங்கிட்டு வழங்கியது. ஒவ்வொருவரும் பெற்ற தொகை எவ்வளவு? 2,500. சுருக்குக. 100 + 8 வகுத்தல் 2 + 3 × 2 - 6 வகுத்தல் 2 107. BIDMAS பயன்படுத்தி சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக. X 8457 மற்றும் 4573 கூட்டல் மற்றும் வித்தியாசம் ஆகியவற்றின் உத்தேச மதிப்பை காண்க. 13,000, 3000. 39 × 53 உத்தேச மதிப்பை காண்க. 2000. 5546/524 உத்தேச ஈவு மதிப்பை காண்க. 11. ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் அதனுடைய தொடரியின் பெருக்குத்தொகை எப்போதும் ஒரு இரட்டை எண். முல்லைக்கொடி ஒவ்வொரு பையிலும் 9 ஆப்பிள்கள் கொண்ட 25 பைகள் வைத்திருந்தால் அவளுடைய 6 நண்பர்களுக்கு அவற்றை சமமாக பங்கிட்டு கொடுத்தாள் எனில் ஒவ்வொரு நண்பரும் எத்தனை ஆப்பிள்களை பெற்றிருப்பர்? ஆப்பிள்கள் மீதம் இருக்க வாய்ப்புண்டா? உண்டெனில் எத்தனை? ஒரு கோழி பண்ணையிலிருந்து 15,472 முட்டைகளை ஒரு அடுக்கு அட்டையில் 30 முட்டைகள் வீதம் அடுக்கினால் மொத்தம் எத்தனை அடுக்கு முட்டைகள் தேவைப்படும்? 516. 11 மற்றும் 60 ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா எண்ணின் எண்ணிக்கை 12. 29 மற்றும் ஆகிய எண்கள் பகா எண்கள் ஆகும். 31. 3753 என்ற எண்ணானது 9ஆல் வகுப்படும். ஆகையால் அவன் டேஷால் வகுப்படும். 3. மிகச்சிறிய 4 இலக்க எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகளை எண்ணிக்கை 2. 30 என்ற எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகள் கூடுதல் 10. மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்களை எழுது. 1197. மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய 3 இலக்க பகு எண்களை எழுது. 100, 999. 13 என்ற பகா எண்ணின் இலக்கங்களை இடம் மாற்றினால் கிடைக்கும் மற்றொரு பகா எண் 31 ஆகும். 100 வரையிலான எண்களில் இவ்வாறான ஜோடிகள் எத்தனை அமையும்? 3. ஒரு நாட்காட்டிலிருந்து ஏதேனும் ஒரு மாதத்தில் 2 மற்றும் 3 என்ற எண்களால் வகுப்படும் தேதிகள் எத்தனை? 5. 60ஐ பகா காரணிப்படுத்துக. 2 × 2 × 3 × 5. 143 கணித நூல்களை எல்லா அடுக்குகளிலும் சம எண்ணிக்கையில் அடுக்கி ஒவ்வொரு அடுக்கிலும் உள்ள நூல்களின் எண்ணிக்கை மற்றும் அடுக்குகளின் எண்ணிக்கையை காண்க. 11, 13. இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் வேறுபாடு 2. இரட்டை எண்களில் ஒரே பகா எண் 2. இரட்டை எண்களில் ஒரே பகா எண் 2. 6354 × 97 ஆனது 9ஆல் வகுப்படும் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? 2. 87,846 என்ற எண்ணானது வகுப்படும். இவை அனைத்தும் 2ஆல் மட்டும், 3ஆல் மட்டும், 11ஆல் மட்டும். இவை அனைத்தாலும் 40, 56 மீப்பேவா காண்க. 8. 156 மற்றும் 124 ஆகிய எண்களை மீசையுமா காண்க. 4836. 62, 78 மற்றும் 109ஐ வகுத்த முறையே 2 மற்றும் 3 மற்றும் 4ஐ மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன? 15. நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணக்கு நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாடநூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்ச எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? ஒரு பெட்டியில் ஒவ்வொரு
உள்ள ஒவ்வொரு பாடநூல்களின் எண்ணிக்கையை காண்க. 35. 18 மற்றும் 30 ஆகிய எண்களில் மீ/வா காண்க. மீ/வின் விகிதத்தை காண்க. 1.15. 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும்போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. 512. 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியான வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் 10, 152. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடத்துக்கும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடத்துக்கும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடத்துக்கும் மற்றும் நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? 10 மணி. இரு எண்களின் மீ/மாம் 432 மற்றும் அவற்றின் மீ/வா 36. ஒரு எண் 108 எனில் மற்றொரு எண் என்ன? 144. இருசார் பகா எண்களின் மீ/மா 5005. ஒரு எண் 65 எனில் மற்றொரு எண் என்ன? 77. இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீ/வா 2. 3 மற்றும் 9 ஆகிய எண்களில் மீ/மா 9 எனில் அவற்றின் மீ/வா ஆகும். 3. 26, 39, 52 ஆகிய எண்களில் மீ/மா என்ன? 156. இரு அடுத்தடுத்த இரட்டை எண்கள் மீ/2 9 மற்றும் 3. 26, 39, 52 ஆகிய மீ/மா 156. 57 உடன் எந்த என்ற சிறிய எண்ணை கூட்டினால் 2, 3 மற்றும் 5ஆல் சரியாக வகுபடும். 3. முழுவதுமாக நிரப்பப்பட்ட 80 லிட்டர், 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிக அளவு கொள்ளளவு என்ன? 20 லிட்டர். 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்று முறையே 40 வினாடிகளில், 60 வினாடிகளில் மற்றும் 70 வினாடிகளில் ஒளிர்கின்றன. அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிர்ந்தன எனில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிரும்? 8.06. இரு எண்களின் மீ/மா 210 மற்றும் மீ/வா 14 என்றுள்ளவாறு எத்தனை எண் ஜோடிகள் சாத்தியமாகும்? 2. இரு எண்களின் மீ/மா ஆனது மீ/வா வின் 6 மடங்காகும். மீ/கா 12 மற்றும் ஓர் எண்ணின் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. 24. பின்வரும் இணைகளில் எவை சார்பாகா எண்களாகும்? 71, 81. 8, 9 மற்றும் 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன? 9936. இரு எண்களின் மீ/வா 2 மற்றும் அவற்றின் மீ/மா 184. அவ்வெண்களுக்கிடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் 36. 120ஐ மீ/மா ஆக கொண்ட எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீ/வா ஆக இருக்க இயலாது? 40. 56 567 என்ற எண் 3ஆல் வகுப்படும் என்றால் யின் மிகச்சிறிய மதிப்பு 0. 6ஆல் வகுப்படும் மிகச்சிறிய 3 இலக்க எண் 9A6 ஆகும். யின் மதிப்பு 9. 11ஆல் வகுப்படும் எண் 22,225 85 என்றால் யின் மதிப்பு 8. 1 மில்லி லிட்டர் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் என்ன? 40 சென்டிமீட்டர். 3 பகா எண்களின் கூடுதல்
80 சென்டிமீட்டர். அவற்றுள் இரு எண்களின் வேறுபாடு 4 எனில் அந்த எண்ணை காண்க. 2, 37, 41. 10 முதல் 20 வரை உள்ள அனைத்து பகா எண்களின் கூடுதலானது 60. 1 லிருந்து 9 வரையிலான அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிகச்சிறிய எண்ணை காண்க. 2520. மலர்விழி, கார்த்திகா மற்றும் கண்ணகி ஆகிய மூவரும் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த தோழிகள். இவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கின்றனர். மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறையும், கார்த்திகா மற்றும் கண்ணகி முறையே 6 மற்றும் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் அவர் தம் வீடுகளுக்கு வந்து செல்வர். அவர்கள் மூவரும் அக்டோபர் மாதம் முதல் நாள் ஒன்றாக சந்தித்தார்கள் எனில் மீண்டும் அவர்கள் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள்? 30. 108 தளங்களை கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் A மற்றும் B என 2 மின் தூக்கிகள் உள்ளன. 2 மின் தூக்கிகளும் தரைத்தளத்திலிருந்து தொடங்கி முறையே ஒவ்வொரு 3வது மற்றும் 5வது தளத்தில் நின்று செல்கின்றன. எந்தெந்த தளங்களில் இந்த இரண்டு மின் தூக்கிகளும் ஒன்றாக நின்று செல்லும்? 15, 30, 45, 60, 79, 90, 105. இரண்டு ஈரிலக்க எண்களின் பெருக்கற்பலன் 3000 மற்றும் அவற்றின் மீப்பெருக்கா 5 எனில் அவ்வெண்கள் யாவை? 15, 20. 3/4 3 சமமான பின்னங்களை காண்க. 6/8, 9/12, 12/16. மதி ஒரு சாக்லேட் கட்டியில் 2/5 பகுதியை சாப்பிட்டார். நந்தினி அதே போன்று மற்றொரு சாக்லேட் கட்டியில் 1/3 பகுதியை சாப்பிட்டார் எனில் அதிகமான சாக்லேட் பகுதியை சாப்பிட்டவர் யார்? மதி. வினோத், செந்தமிழ் மற்றும் முகிலரசி ஆகியோர் நீர் நிரப்பு போட்டியில் பங்கேற்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வினாடிக்குள் நீர் நிரப்ப வேண்டி சம கொள்ளளவை கொண்ட புட்டிகள் வழங்கப்பட்டன. வினோதா தன் புட்டியில் அரை பகுதியும், செந்தமிழ் தன் புட்டியில் 3/4 பகுதியும், முகிலரசி தன் புட்டியில் 1/4 பகுதியையும் நிரப்பினார்கள். அவைகளில் அதிகமான பகுதி எது? 1/4, 2/4, 3/4. 2/3, 1/6 மற்றும் 4/9 ஏறு வரிசையில் அமைக்க. 1/6, 4/9, 2/3. சுருக்குக. 3/7 + 2/3 23/21. சுருக்குக. 1/4. சரவணனுடைய தந்தை வாங்கிய துணியின் அளவுகள் 2.25 மீட்டர், 2.5 மீட்டர் மற்றும் 1.25 மீட்டர் எனில் அவர் வாங்கிய துணியின் மொத்த நீளம் காண்க. 6/6 மீட்டர். 6 1/2. கூட்டுக. 3 2/2 + 7 2/5 10 9/10. ஒரு பாத்திரத்தில் உள்ள 5½ லிட்டர் பாலில் இருந்து 3½ லிட்டர் பால் எடுத்துவிட்டால் மீதமுள்ள பாலின் அளவு என்ன? 2¼ லிட்டர். மருந்து வாங்க பால்காரரிடம் 4 பால் புட்டிகள் இருந்தன. ஒவ்வொன்றும் 1½ லிட்டர் பால் இருந்தது எனில் அவனிடம் இருந்த மொத்த பாலின் அளவு எவ்வளவு? 6 லிட்டர். ஒருவர் 3.25 கிலோ அரிசியை 3 பைகளில் சரிசமமாக நிரப்ப விரும்பினார் எனில் ஒவ்வொரு பையிலும் எவ்வளவு அரிசி இருக்கும்? 1/4 கிலோகிராம். 1/4. ஒரு பழச்சாறு கடையில் ஒருவன் 1 கிலோ ஆரஞ்சு பழத்திலிருந்து 1½ லிட்டர் பழச்சாறினை தயாரிக்கிறார் எனில் 12.25 கிலோகிராம் ஆரஞ்சு பழங்களிலிருந்து எவ்வளவு பழச்சாறினை பெற முடியும்? 19 1/8 லிட்டர்.
2 நபர்களிடையே அரை துண்டு வெல்லக்கட்டியை பங்கிட்டால் ஒவ்வொருவரும் கிடைக்கும் பங்கு என்ன? 1/4. 4 3 வகுக்க 9/7. எண்ணெய் தகரப்பெட்டியில் 7.5 லிட்டர் எண்ணெய் இருக்கிறது. அது 2 லிட்டர் அளவுடைய புட்டியில் ஊற்றினால் 7.5 லிட்டர் எண்ணெய் நிரப்ப எத்தனை புட்டிகள் தேவைப்படும்? 3 புட்டிகள். 6 மீட்டர் நீளமுள்ள கம்பியினை 1.5 மீட்டர் நீளமுடைய சிறிய கம்பிகளாக வெட்டினால் எத்தனை சிறிய கம்பிகள் கிடைக்கும்? 4. 3/8 அல்லது 3/5 அல்லது 7/10 எது பெரியது? 7/10. 15இல் 1/5 மதிப்பினை காண்க. 3. 3/4 1/3 பங்கு என்ன? 1/4. முழு எண் மற்றும் தகு பின்னத்தின் கூடுதல் எனப்படும் கலப்பு பின்னம். நிலவன் 1 மணி நேரத்தில் 4.5 மீட்டர் நடக்க முடியும் என்றால் அவன் 3.5 மீட்டர் மணி நேரத்தில் எவ்வளவு தூரத்தை கடப்பார்? 15 3/4 km. மீட்டர் நீளமுள்ள திரைச்சீலையை கர்டைன் ரவி வாங்கினார். அவர் அதை ஒவ்வொன்றும் 2.5 மீட்டர் நீளமுள்ள சிறிய திரைச்சீலைகளாக வெட்டினால் அவருக்கு எத்தனை திரைச்சீலைகள் கிடைக்கும்? 7. பின்வரும் கூற்றில் எது தவறானது? 10/11 9/10. புகழ் தனது கைச்செலவிற்காக தந்தையிடமிருந்து பெறும் 150 தொகைக்கு 4 வாய்ப்புகள் அளிக்கப்பட்டன. அவர் அதிக பணத்தை பெற வாய்ப்புகளில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? 150இல் 4/5. சங்கரி 2.5 மீட்டர் துணியை முழு பாவாடை தைக்கவும் மற்றும் 1.25 மீட்டர் துணியை மேல் சட்டை தைக்கவும் வாங்கினார். 1 மீட்டர் துணியின் விலை 120 எனில் அவர் வாங்கிய துணியின் விலை என்ன? 510. ஒருவர் தன் அலுவலகத்திலிருந்து 5.25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தன் வீட்டிற்கு நடந்து செல்ல விரும்பினார். அவர் 2.5 கிலோமீட்டர் கடந்த பின்னர் அவரது வீட்டை அடைய எவ்வளவு தொலைவு நடந்து செல்ல வேண்டும்? 3.25 கிலோமீட்டர். மங்கை 6.25 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் வாங்கினார். கலை மங்கை வாங்கியது போல் 1.5 மடங்கு ஆப்பிள்களை வாங்கினார் எனில் கலை எவ்வளவு கிலோகிராம் ஆப்பிள்களை வாங்கினார்? 10. 1/8 கிலோகிராம். மாடிப்படிகளில் மொத்த நீளம் 5.5 மீட்டர். அவற்றில் படிகள் 1/4 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டால் அந்த படிக்கட்டில் எத்தனை படிகள் இருக்கும்? 22. 1 1/3 இருக்கும். 3 1/6க்கும் இடையே உள்ள வேறுபாட்டையும் 4 1/6க்கும் 2 1/3க்கும் இடையே உள்ள வேறுபாட்டையும் கூட்டுக. 3 2√3 2/3. 3 1/5 என்ற பின்னத்தை பெற 9 3/7 என்ற பின்னத்திலிருந்து எந்த பின்னத்தை கழிக்க வேண்டும்? 6/8/35. 2 பின்னங்களின் கூடுதல் 5 3/9. அவற்றில் ஒரு பின்னம் 2 3/4 எனில் மற்றொரு பின்னம் காண்க. 2 7/12. 9 3/16 என்ற பின்னத்தை பெற 3 1/16 என்ற பின்னத்தோடு எந்த பின்னத்தை பெருக்க வேண்டும்? 3. இயல் எண்களின் பூஜ்ஜியம் மற்றும் குறை எண்களின் தொகுப்பு முழுக்கள். ரவி தனது சேமிப்பில் 225 அலுவலக பொருட்கள் வாங்கும் கடைக்கு சென்று கடன் அட்டையை பயன்படுத்தி 500க்கு பொருள்கள் வாங்குகிறார் எனில் அவர் வங்கிக்கு செலுத்த வேண்டிய மீதத்தொகை 275.
பின்வரும் சமன்பாடு எந்த பண்பினை பெற்றுள்ளது? சேர்ப்பு பண்பு. நண்பகல் 12 மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை +18 C ஆகும். வெப்பநிலை மணிக்கு 3 டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் அவ்விட்டத்தின் வெப்பநிலை -12 டிகிரி C ஆக இருக்கும் நேரம் 10 இரவு. 30 + -11 + 11 30. 100 +100 100 -100 -100. B. வெள்ளிக்கிழமை லண்டன் நகரில் வெப்பநிலை -3 டிகிரி என பதிவாகியுள்ளது. மறுநாள் வெப்பநிலை 1 டிகிரி குறைந்தால் அன்றைய வெப்பநிலை -4 டிகிரி C. ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடல் மட்டத்தை விட 300 அடிகள் கீழே உள்ளது. பிறகு கப்பல் 175 அடிகள் மேல் நோக்கி செல்கிறது எனில் கப்பலின் தற்போதைய நிலை என்ன? கடல் மட்டத்திலிருந்து 125 அடிகள் கீழே உள்ளது. இரவி தன்னிடம் 10 பேனாக்கள் வைத்திருந்தார். அதில் 2ஐ ராமுவிற்கும் 3 பங்கஜத்திற்கும் கொடுத்துவிட்டார். மறுநாள் அவருடைய தந்தை மீண்டும் 6 பேனாக்களை தருகிறார். அதிலிருந்து 8 பேனாக்கள் அவருடைய தங்கைக்கு கொடுத்தால் எனில் அவரிடம் மீதம் உள்ள பேனாக்கள் 3. ஒரு பழ வியாபாரி கிலோவுக்கு 15 லாபம் வீதம் 5 கிலோ மாம்பழங்களை விற்றார். பிறகு கிலோவிற்கு 30 நட்டம் வீதம் 3 கிலோ ஆப்பிள்களை விற்றார் எனில் அவருடைய நிகர லாபம் நட்டம் நட்டம் 15 நட்டம். ஓர் இணைய மையத்தில் மணிக்கு 15 என இணையத்தை பயன்படுத்தல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ராணி தினமும் 2 மணி நேரம் வீதம் வாரத்தில் 5 நாட்கள் பயன்படுத்தினால் செலுத்த வேண்டிய கட்டணம் 150. ஒரு போட்டித் தேர்வு சரியான விடைக்கு 4 மதிப்பெண்களும் தவறான விடைக்கு -2 மதிப்பெண்களும் வழங்கப்பட்டன. ராணி என்பவர் அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்தாலும் 10 சரியான விடைகள் இருந்தபோதிலும் அவளால் 20 மதிப்பெண்கள் மட்டுமே பெற முடிந்தது எனில் அவர் எழுதிய தவறான விடைகளின் எண்ணிக்கை 10. வணிகர் ஒருவரது தனது பழைய இருப்பிலிருந்து ஒரு நோட்டு புத்தகத்தை விற்பதன் மூலம் 5 லாபமும் ஒரு பேனாவை விற்பதன் மூலம் 2 நட்டமும் அடைகிறார். 20 புத்தகங்களை விற்ற ஒரு குறிப்பிட்ட நாளில் அவருக்கு லாப நட்டம் ஏதுமின்றி இருந்தார் எனில் அன்று அவர் விற்பனை செய்த பேனாக்களின் எண்ணிக்கை 50. பின்வருவனவற்றுள் தவறான கூற்று எது? முழுக்களின் தொகுப்பு வகுத்தலின் கீழ் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும். இரு குழுக்களின் பெருக்கற்பலன் -135. அதில் ஒரு எண் -15 எனில் மற்றொரு எண் 9. ஓரிடத்தில் வெப்பம் சீராக குறைகிறது. மேலும் 8 மணி நேரம் இடைவெளியில் போது வெப்பம் 24 டிகிரி குறைகிறது. ஒவ்வொரு மணி நேர இடைவெளிக்கும் குறைந்த வெப்பத்தின் அளவு 3 டிகிரி சென்டிகிரேட் மணிக்கு. ஒரு மின்தூக்கி சுரங்க வாயிற்குழியில் 5 மீட்டர் நிமிடமும் என்ற வீதத்தில் கீழ் நோக்கி செல்கிறது. தரைமட்டத்திலிருந்து மேலே 15 மீட்டரிலிருந்து மின்தூக்கி செயல்படுகிறது எனில் -250 மீட்டர் கீழ்நோக்கி செல்ல ஆகும் நேரம் 53 நிமிடங்கள். பின்வரும் எந்த செயலில் முழுக்களின் தொகுப்பு அடைவு பண்பை பெறாது? வகுத்தல். விளக்கமான விடைகள். இப்போ நம்ம 125 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஏதாவது புரியலன்னா இதிலேருந்து பார்த்துக்கோங்க. விளக்கமான விடைகள்.